வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இப்போ தாழ்வு மண்டலமா வலுப்பெற்ற நிலையில எப்பொழுது மழையை எதிர்பார்க்கலாம்? எந்தெந்த பகுதிகளுக்கு மழை காத்திருக்கிறது? விரிவான தகவல்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடல் பகுதியில நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை 8:30 மணியளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதியிலிருந்து மேலும் அதற்கு அடுத்த 2 தினங்கள்ல வடமேற்கு திசையில தமிழகம் இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் கடலோர தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள், உள் தமிழகத்துடைய சில மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கும், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை வரை வாய்ப்பிருப்பதாகவும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த மழையினுடைய தீவிரம் என்பது வருகின்ற 28ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தொடருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இது தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்பதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.